நாடு முழுவதும் முதல்கட்ட தேர்தல் நடைபெறும் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று மாலை 6 மணியுடன் பரப்புரை நிறைவடைகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி நாடு முழுவதும் முதல்கட்டமாக 102 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இதற்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒரே கட்டமாகவும் 11 மாநிலங்களில் பகுதியாகவும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டின் 39 தொகுதிகள், புதுச்சேரியின் 1 தொகுதி, அருணாச்சல பிரதேசத்தின் 2 தொகுதிகள், அசாமின் 5 தொகுதிகள், பீகாரின் 4 தொகுதிகள், சத்தீஸ்கரின் 1 தொகுதிக்கும், மத்திய பிரதேசத்தின் 6 தொகுதிகள், மகாராஷ்டிராவின் 5 தொகுதிகளுக்கும் முதல் கட்டத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. மணிப்பூர் மற்றும் மேகாலயாவில் தலா 2 தொகுதிகள், மிசோரம், நாகாலாந்தின் தலா 1 தொகுதி, ராஜஸ்தானின் 12 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சிக்கிம், திரிபுராவின் தலா 1 தொகுதி, உத்தரப்பிரதேசத்தின் 8 தொகுதிகள், உத்தராகண்டின் 5 தொகுதிகள், மேற்கு வங்கத்தின் 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது. அந்தமான், நிக்கோபர், ஜம்மு, காஷ்மீர், லட்சத்தீவுகளின் தலா 1 தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதியன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் ஆதார் அட்டை உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடியில் ஆதார் அட்டை, பான் கார்டு, ஓட்டுநர் உரிமம் ஆகிய அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸ் கணக்கு புத்தகங்கள், 100 நாள் வேலை திட்ட பணியட்டை ஆகியவற்றை பயன்படுத்தியும் வாக்களிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, மத்திய அரசின் தொழிலாளர் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டு ஸ்மார்ட் அட்டைகளையும் அடையாள சான்றாக பயன்படுத்தலாம். மத்திய மாநில அரசின் பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டையும் அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். பாஸ்போர்ட், ஓய்வூதிய ஆவணம், எம்எல்ஏ, எம்பிக்களுக்கான அலுவலக அடையாள அட்டையை பயன்படுத்தியும் வாக்குகளை செலுத்தலாம். அதே நேரத்தில் பூத் ஸ்லிப்பை அடையாள சான்றாக பயன்படுத்தி வாக்களிக்க முடியாது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. திராவிட மாடல் அரசோட நாடு காக்க, நாளைய தலைமுறையை காக்க பாசிச பாஜக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்கிறார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அவர் வெளியிட்டிருக்கும் வீடியோவில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து ஆதரவு கோரினார். ஏப்ரல் 19 நம்ம நாட்டோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போற நாள். நாட்டோட எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் வாக்கு உங்கள் தொகுதி எம்பியை மட்டும் தேர்வு செய்கிறதுக்கான வாக்கு இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம நாட்டை நாசப்படுத்திய பாசிச ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வாக்கு. இனி இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற தேர்தல். அரசியல் சட்டத்தை காப்பாற்ற நடக்கிற தேர்தல். மதம், சாதி கடந்து மக்கள் ஒற்றுமையாக வாழ உங்கள் வாக்கு தான் வலிமையான ஆயுதம். திராவிட மாடல் அரசோட சாதனைகள் இந்தியா முழுக்க எதிரொலிக்க இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை செலுத்துங்கள். தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜகவையும் தமிழ்நாட்டை பாழ்படுத்திய அதிமுகவையும் ஒரு சேர வீழ்த்த வேண்டும். காங்கிரஸ், பாஜக என எந்த கட்சி ஆண்டாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவதாகவும், இனி தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து எந்த பயனும் இல்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். தேசிய கட்சிகள் தான் மாறி மாறி கர்நாடகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையே நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள். அப்ப தேசிய கட்சியோட கூட்டணியிலிருந்து என்ன பயன்? தமிழ்நாடு பாதிக்கின்ற பொழுது அதை சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து நின்றுதான் ஆக வேண்டும். நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றால், தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை காக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சொந்த காலிலே நிற்க வேண்டும். சுதந்திரமாக நாடாளுமன்றத்தில் பேசி நாடாளுமன்றத்தை அழுத்தம் கொடுத்து நமக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் இதுதான் ஒரே ஒரு வழி. அது அந்த காலகட்டத்தில் பாஜக இடஒதுக்கீட்டிற்கு எதிரான கட்சி என்று தூத்துக்குடி திமுக வேட்பாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். திருச்செந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர், இந்து மக்களை பாஜக காப்பாற்றுவதில்லை என்றும்
வசதியான மேல்தட்டு இந்து மக்களுக்கு மட்டும்தான் பாஜக வேலை செய்வதாகவும் சாடினார். இந்துக்களையும் அவங்க தான் காப்பாற்றுறாங்கன்னு எந்த ஹிந்துவையும் அவங்க காப்பாற்றுறதில்ல. வசதியான பணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மேல்தட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மட்டும்தான் பிஜேபி வேலை செய்யும். சாதாரண மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட இந்துக்களுக்கும் எதையும் செய்ய மாட்டாங்க. இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சி பிஜேபி. இடஒதுக்கீட்டு இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க படிக்க முடியும். நம்ம பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு நீட்ட கொண்டு வந்தாங்க. இப்ப புதிய கல்வி கொள்கைன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு கூட போக கூடாதுங்கிறதுக்காக BA, BCom, BSc என்ஜினியரிங் எது படிச்சாலும் நுழைவுத் தேர்வு. எப்படி நம்ம பிள்ளைங்க படிக்கிறது? இந்த தேர்தல் சுயமரியாதைக்காரர்களுக்கும் இரக்கமற்ற சர்வாதிகாரிக்கும் இடையே நடக்கும் போர் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவையில் பரப்புரையின் போது பேசிய அவர் தொகுதி மக்களுக்கான வாக்குறுதிகளை பட்டியலிட்டு ஆதரவு திரட்டினார். முதலமைச்சர் சொன்னா பிடிக்குமா, கலைஞர்னு சொன்னா பிடிக்குமா, இலக்கியவாதின்னு சொன்னா பிடிக்குமா, என்ன சொன்னா பிடிக்கும்? கலைஞர் சொன்னாரு, நான் இப்ப இருந்தாலும் உயிரோட இருக்கிற வரைக்கும் சரி, இறந்து போனாலும் சரி, என்ன ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாருமா. என்ன சொன்னாரு? மானமிகு சுயமரியாதைக்காரன்னு கூப்பிடுங்கன்னாரு. அவர் கிட்ட சொல்லிக்கல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்த்து சொன்னதுதான் அது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள் உங்களுக்கும் ஒரு இரக்கமற்ற சர்வாதிகாரி 29 பைசாவுக்கும் நடக்கிற ஒரு போர். இதுல இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும்னா அதுக்கு ஆரம்ப புள்ளியா நம்முடைய தமிழ்நாடு இருக்கும். கோவையில் முதியோர் குடியிருப்புக்கு சென்று வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உருக்கமாக பேசி கண்கலங்கினார். கஸ்தூரி நாயக்கன் பாளையம் பகுதியில் பரப்புரை செய்த அவர் அங்கு முதியோர் தங்கியிருந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கு சென்றார். அப்போது அங்கு இருந்தவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று முழக்கம் எழுப்பினர். முன்னதாக அண்ணாமலைக்கு மாலை அணிவித்தும் பூரண கும்ப மரியாதை வழங்கியும் வரவேற்பளித்தனர். பின்னர் அங்கிருந்த முதியோர்களிடம் பேசிய அவர் தான் இங்கு வாக்கு சேகரிக்க வரவில்லை என்றும் ஆசி பெற வந்திருப்பதாகவும் கூறி சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து வணங்கினார். பின்னர் உருக்கமாக பேசி கண்கலங்கினார். We have crossed the three phases, all of you, our elders here have crossed all the three phases. You have seen life, you have made money, you got children, you made your children to grow up, you gave them a life. Now you have decided to come to the stage where we all have to look inward at a particular point of time. It's been a pleasure to come here. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்திற்கு பிறகு விஜயும் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று தெரிவித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவரது அரசியல் பயணத்தை மக்களே முடிவு செய்வார்கள் என்று கூறியுள்ளார். தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டில் பாஜக கூட்டணியே ஆட்சி அமைக்கும் என்றார். விஜய் ஒரு சூப்பர் ஸ்டார். ரஜினிக்கு அப்புறம் இப்போ இருக்கிறது அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதெல்லாம் யாருக்கு முடிவு பண்ணணும்? எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க. நான் சொல்ற மாதிரி நடக்க போதா? நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்பு நடக்குமா? மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. அது மக்கள் முடிவு செய்யிட்டு நம்ம 2 பேரும் என் மண்டையை உடைச்சிட்டு. அரக்கோணம் தொகுதியில் 150 கோடி ரூபாய் அளவிற்கு திமுகவினர் பணப்பட்டுவாடா செய்திருப்பதாக பாமக வேட்பாளர் பாலு குற்றஞ்சாட்டியுள்ளார். திருத்தணியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொகுதியின் தேர்தல் அலுவலர் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக புகார் கூறினார். நேற்று இரவு மட்டும் ஜெகத் ரட்சகன் 150 கோடி ரூபாய் பணத்தை இந்த தொகுதியில் வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்திருக்கிறார். சாதாரண இந்த குழந்தை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண 5 வயசு குழந்தைக்கு தெரிகிற விஷயம்.
தேர்தல் அதிகாரி மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வளர்மதிக்கு தெரியாதா? தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அதிகாரி சாகு அவர்கள் வரை நான் புகார் செய்திருக்கிறேன், இந்திய தேர்தல் ஆணையம் வரை புகார் செய்திருக்கிறேன். ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை. நான் சொல்லுகிறேன், இந்த அரக்கோணம் தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி வளர்மதி அல்ல. இந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரி ஜெகத்ரட்சகன், காந்தி, துரைமுருகன். இவர்கள் சொல்லக்கூடியதுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகே பரப்புரைக்கு சென்ற திமுக வேட்பாளருக்கு பாமகவை சேர்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன், வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்கர் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பிற்காக சென்னாவரம் கிராமத்திற்கு சென்றனர். அங்கு பரப்புரை செய்து கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பாமகவை சேர்ந்த சிலர் தங்கள் கிராமத்திற்குள் வாக்கு சேகரிக்க வரக்கூடாது என்று கூறி கூச்சலிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரண்டு தரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பரப்புரையை நிறுத்த முடியாது என்று திமுகவினர் உறுதியாக இருந்தனர். நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்ததால் பரப்புரைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பாமகவினரை தடுத்த காவல்துறையினர் பரப்புரைக்கு இடையூறு செய்யக்கூடாது என்று கண்டிப்புடன் அறிவுறுத்தி திருப்பி அனுப்பினர். இதையடுத்து திமுகவினர் வாக்கு சேகரிப்பை தொடர்ந்தனர். ராமரின் பிறந்த நாளாக ஸ்ரீ ராமநவமி கொண்டாடப்படும் நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமருக்கு சூரிய ஒளி அபிஷேகம் நடைபெற்றது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்ட பிறகு கொண்டாடப்படும் முதல் ஸ்ரீராம நவமி இது என்பதால் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக 1,11,111 கிலோ எடை உள்ள லட்டுகள் ராமருக்கு பிரசாதமாக படைக்கப்பட்டது. முற்பகல் 12:15 மணிக்கு சூரிய அபிஷேகம் என்று அழைக்கப்படும் வகையில் உயர்தர கண்ணாடிகள் கொண்டு ராமர் சிலை மீது சூரிய ஒளி விழும்படியான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஸ்ரீராம நவமியை ஒட்டி இன்று பொதுமக்கள் தரிசன நேரம் இரவு 11 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ராம நவமி கொண்டாட்டத்தினால் அயோத்தி இன்று ஈடு இணையற்ற மகிழ்ச்சியில் இருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டைக்கு பிறகான முதல் ராம நவமி இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி நாட்டு மக்களை தனது குடும்பத்தினர் என குறிப்பிட்டு எக்ஸ் தளத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி 5 நூற்றாண்டுகள் காத்திருப்புக்கு பிறகு அயோத்தியில் ராம நவமியை உற்சாகமாக கொண்டாடும் பேறு கிடைத்திருப்பதாக கூறியுள்ளார். இது பல ஆண்டுகளாக நாட்டு மக்கள் செய்து வந்த தியாகத்திற்கு கிடைத்த பரிசு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ராம நவமி ராமர் கோவில் கட்டப்படுவதற்காக தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்த பக்தர்களுக்கும் துறவிகளுக்கும் மரியாதை செலுத்தும் நாள் என கூறியுள்ள பிரதமர் மோடி, ராமரும் அவரது தத்துவங்களும் வளர்ந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக மாறும் எனவும் அவரது ஆசீர்வாதம் சுயசார்பு இந்தியா என்ற லட்சியத்திற்கான சக்தியை வழங்கும் எனவும் தான் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார். பாஜக கூட்டணி 150 இடங்களில் மட்டுமே வெல்லும் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி ஊழலில் சாம்பியன் பட்டம் வென்றவர் என்றும் தேர்தல் பத்திரம் என்பது உலகின் மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் திட்டம் என்றும் சாடினார். இந்தியா கூட்டணிக்கு களம் சாதகமாக உள்ளதாக கூறிய ராகுல் காந்தி, பாஜக கூட்டணி 150 இடங்களில் மட்டுமே வெல்லும் என்றும் தெரிவித்தார். எத்தனை விளக்கங்களை பிரதமர் மோடி அளித்தாலும் அனைத்தும் மக்களிடம் பயனற்று போய்விட்டதாகவும் ராகுல் காந்தி கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய அகிலேஷ் யாதவ், பாஜகவிற்கு விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தின் 80 மக்களவை தொகுதிகளில் காங்கிரஸ் 17 தொகுதிகளிலும் சமாஜ்வாதி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் எஞ்சிய 63 தொகுதிகளிலும் களம் காண்கின்றன. பெங்களூரில் ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி தனியார் தண்ணீர் லாரிகள் அதிக கட்டணம் வசூலிப்பதால் மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். பெங்களூரில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதால் நகரின் பல இடங்களில் டேங்கரில் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இதை தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பதாக அரசு கவனத்துக்கு புகார் சென்றது. இதனையடுத்து 12,000 லிட்டர் கொள்ளளவு உள்ள லாரிகள் 5 கிலோமீட்டருக்குள் இருந்தால் 1000 ரூபாயும், 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் 1200 ரூபாயும் வசூலிக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. இதேபோல் 6000 லிட்டர் கொள்ளளவு உள்ள லாரிகள் 5 கிலோமீட்டருக்குள் இருந்தால் 600 ரூபாயும், 5 கிலோமீட்டர் முதல் 10 கிலோமீட்டர் தூரம் இருந்தால் 750 ரூபாயும் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அரசு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் சில தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் எதையும் பொருட்படுத்தாமல் 20 முதல் 25 விழுக்காடு அதிகமாக கட்டணம் வசூலித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அரசு நிர்ணயித்த தொகையை விட அதிக அளவில் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
தேர்தல் பரப்புரையின் இறுதி நாளான இன்று பெரம்பலூரில் திமுக வேட்பாளர் இருசக்கர வாகன பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார். பெரம்பலூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் அருண் நேரு லால்குடியிலிருந்து மண்ணச்சநல்லூர் வரை இருசக்கர வாகன பேரணி நடத்தினார். இதில் அருண் நேருவின் தந்தை அமைச்சர் KN நேரு பங்கேற்க 500க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் சென்றனர். நம்பர் 1 டோல்கேட் பகுதி வழியாக அவர்கள் சென்றபோது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்தனர். அரக்கோணத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக எழுந்த புகாரில் 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் மக்களவைத் தொகுதியின் பல்வேறு பகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து காவேரிப்பாக்கம், வாலாஜாபேட்டை, சோளிங்கர் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் காவேரிப்பாக்கத்தில் அதிகாரிகளை கண்டதும் ஒரு கும்பல் பணத்தை வீசிவிட்டு தப்பியோடியது. பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ஒட்டுமொத்தமாக 2,23,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் வேட்பாளர் மகேஷ் ஆனந்த் அங்கு வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணம் கொடுப்பதாக கூறி வீடியோவை இணையத்தில் வெளியிட்டார். இது தொடர்பாக வேட்பாளர் மகேஷ் ஆனந்திடம் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் தகராறில் ஈடுபட்டவர்களை அனுப்பி வைத்தனர். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி முன்பு கணித்ததை விட சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச நிதியம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கக்கூடும் என்று சென்ற ஜனவரி மாதத்தில் சர்வதேச நிதியம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொருளாதாரம் 6.8% வளர்ச்சி காணும் என தெரிவித்துள்ளது. இதற்கு உலகிலேயே பொருளாதாரத்தில் மிக வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்துள்ள சர்வதேச நிதியம், இதற்கு பணிபுரிபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் இதனால் தேவை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஆசியாவில் உள்ள மற்ற வளரும் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி 5.6% இருந்து 5.2% குறைய வாய்ப்புள்ளதாக சர்வதேச நிதியம் கூறியுள்ளது. குறிப்பாக சீனாவின் பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டில் 4.6% குறைய வாய்ப்புள்ளதாகவும் சர்வதேச நிதியம் கணித்துள்ளது. இந்தியாவில் ஏப்ரல் மாதத்தில் இதுவரை பெட்ரோல் விற்பனை 7%, டீசல் விற்பனை 9.5% அதிகரித்துள்ளது. 3 பொதுத்துறை நிறுவனங்கள் மூலம் நாட்டின் 90% எரிபொருள் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 12,20,000 டன் பெட்ரோல் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதேபோல டீசல் விற்பனையும் 31,40,000 டன்களாக அதிகரித்துள்ளது. தனிநபர் வாகனங்களை பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதால் பெட்ரோல் விற்பனை உயர்ந்துள்ளதாகவும், விவசாய பயிர்கள் அறுவடை, கோடை தொடங்கியதால் கார்களில் ஏசி பயன்பாடு அதிகரிப்பு போன்ற காரணங்களால் டீசல் விற்பனையும் உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதேபோல சமையல் எரிவாயு விற்பனையும் 8.8% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. சென்னையில் தங்கத்தின் விலையில் மாற்றமில்லை. வெள்ளி விலை சற்று குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 6,870 ரூபாய்க்கும், 1 சவரன் 54,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 50 காசுகள் விலை குறைந்து 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான தாக்குதல்கள் காரணமாக சர்வதேச அளவில் பதற்றம் நிலவுகிறது. இதன் காரணமாக முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்து வருகின்றனர். இந்த சூழலில் வரலாறு காணாத அளவாக நேற்று 1 சவரன் 54,960க்கு விற்கப்பட்டது. 48 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 8,240 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் 3 நாட்கள் சரிந்ததில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 7,93,000 கோடி ரூபாய் அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. ஸ்ரீராம நவமியை ஒட்டி இன்று இந்திய பங்குச்சந்தைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 3 நாட்களாக பங்குச்சந்தைகள் சரிந்து காணப்பட்டது. செவ்வாய்க்கிழமை வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 456 புள்ளிகள் சரிந்து 72,943 புள்ளிகளில் நிறைவடைந்திருந்தது. இந்த நிலையில் 3 நாட்களில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 2,094 புள்ளிகள் சரிந்தன.
இதற்கு மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம், முக்கியமாக இஸ்ரேல் ஈரான் இடையேயான தாக்குதலே காரணமாக கூறப்பட்டது. இந்நிலையில் மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் பங்கு மதிப்பு 7,93,000 கோடி ரூபாய் அளவிற்கு சரிந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2023-24 ஆண்டில் முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் செய்த முதலீடு 35 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக இந்திய மியூச்சுவல் ஃபண்டுகளின் அசோசியேஷனான ஆம்ஃபி தெரிவித்துள்ளது. கடந்த நிதியாண்டில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீட்டாளர்கள் செய்த முதலீடு 14 லட்சம் கோடி ரூபாய் அதிகரித்து 53,40,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக ஆம்ஃபி கூறியுள்ளது. கடந்த நிதியாண்டில் மட்டும் புதிதாக 4,46,00,000 நபர்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் இணைந்திருப்பதாகவும் இதன் மூலம் முதலீட்டாளர்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவாக 17,78,00,000 நபர்களாக அதிகரித்திருப்பதாகவும் ஆம்ஃபி தெரிவித்திருக்கிறது. முதலீடு செய்தவர்களில் பெண்கள் 23 விழுக்காடு நபர்கள், ஆண்கள் 77 விழுக்காடு நபர்கள். மாத தவணையாக எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்வது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ள ஆம்ஃபி, சென்ற மார்ச் மாதத்தில் எஸ்ஐபி முறையில் முதலீடு செய்தது 19,300 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்திருக்கிறது. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் பிரபல அமெரிக்க பாடகியான டைலர் ஸ்விஃப்ட்டுடன் இணைந்து புதிய பாடலை உருவாக்க விருப்பம் தெரிவித்திருக்கிறார். பிரபல பாடகர்களான இம்தியாஸ் அலி, தில்ஜித் தோஷான், அமர்சிங் ஷாம்கிலா உள்ளிட்டோருடன் இணைந்து வெற்றிகரமான பாடல்களை வழங்கினார். இதனிடையே பிரபல அமெரிக்க பாடகியான டைலர் ஸ்விஃப்ட்டுடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ள அவர் டைலரின் விருப்பத்தை கேட்டு தெரிவிக்க கோரியுள்ளார். அத்தோடு அவர் விரும்பும் பாடலை இசையமைத்து தருவதற்கு தயாராக இருப்பதாக கனடா எஃப்எம்மில் பேசிய ரஹ்மான், டான்ஸ், ரொமான்டிக் என எந்த வகையான பாடலை பாடகி டைலர் எழுதினாலும் அதை உருவாக்கி தர தயாராக இருப்பதாக கூறினார். மேலும் மைக்கேல் ஜாக்சன் போல் டைலரும் ஏழைகளுக்கு உதவுவதாகவும், எனவே அவர் சிறப்பாக வர வேண்டும் என்றும் ஏ.ஆர். ரஹ்மான் கருத்து தெரிவித்திருக்கிறார். இதனால் இருவரது ரசிகர்களிடமும் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. மலையாளத்தில் ஃபகத் ஃபாசில் நடிப்பில் வெளியான ஆவேஷம் திரைப்படம் இதுவரை 50 கோடி ரூபாய் வசூலை வாரி குவித்துள்ளது. மலையாளத்தில் வசூல் ரீதியாக மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற படம் ரோமாஞ்சம். அதன் இயக்குநர் ஜித்து மாதவனின் அடுத்த படைப்புதான் ஆவேஷம். இதில் ஃபகத் ஃபாசில் தவிர மன்சூர் அலிகான், ஆஷிஷ் வித்யாத்ரி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். கடந்த 11ஆம் தேதி வெளியான இந்த படத்துக்கு கேரளா மட்டுமின்றி தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. 20 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் 6 நாட்களில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கம் முதலே மலையாள சினிமா பாக்ஸ் ஆபீஸில் வசூலை அள்ளி வருகிறது.